மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரதான கட்சிகள் வேட்பாளர்கள், அந்த கட்சிகளுடைய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில அதிமுக சார்பில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய மருத்துவர் சரவணன் தேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகம் 2ல தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். முன்னதாக அவர் அழகர் கோயில் சாலையில் உள்ள மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து மேலதாளம் முழங்க அதிமுக தொண்டர்கள் புரைசூழ அவர்கள் ஊர்வலமாக வந்து அவர்கள் கையில், அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கையில அந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை பதாகைகளாக ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மற்றும் திங்கட்கிழமை மட்டுமே, அதாவது கடைசி 2 நாட்கள் உள்ள நிலையில இந்த வேட்பாளர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். பாஜக, திமுக, அதிமுக, தவேக போன்ற பிரதான கட்சிகள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில தமிழக, அதாவது கார்த்திகேயன் இவர் மருத்துவர் சரவணன் அதிமுக வேட்பாளர் மருத்துவன் தற்போது அந்த வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல 2,18,719 வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில இதுவரை, அதாவது நாம் தமிழர் கட்சி உட்பட 14 வேட்பாளர்கள் இதுவரை வேட்புமனு தாக்கலும் செய்துள்ளனர். இந்த நிலையில் தான் இன்று அதிமுக, திமுக போன்ற பிரதான கட்சிகளும் வேட்புமனு தாக்கலை செய்து வருகிறது. இதனால தேர்தல் களமும் சூடுபிடித்திருக்கிறது. இந்த தொகுதியில அதிமுக வேட்பாளரான மருத்துவர் சரவணன் வடக்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட செல்லூர் பகுதியில மருத்துவமனை வைத்து அவர் இலவசமாகவும் மலிவு விலையிலுமாக மருத்துவம் பார்த்து வருவதால அவர்களை மக்கள் மருத்துவர் எனவும் அவரை அழைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் மதுரை மாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மலிவு விலையில, அதாவது 10 ரூபாய்க்கு 3 இட்லி 1 டீ என மலிவு விலையில்